வியாழன் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் சிறப்பு கலந்துரையாடல் பகுதியோடு இணைந்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இந்த கலைத்துறையில் சாதித்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள். இந்த கலைத்துறைக்கு முதல் அடி எடுத்து வைத்திருப்பவர்கள் அல்லது இந்த கலைத்துறையில் சாதிக்க வேண்டும் என்ற ஏக்கத்தோடு இருப்பவர்கள், அவர்களுக்கு சரியான பாதை தெரியாதவர்கள், இப்படியெல்லாம் பலர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு சரியான வழியிலே காட்டுபவர்கள் ஒரு சிலர் மாத்திரம் இருக்கின்றார்கள். இன்னும் சிலர் இருக்கின்றார்கள், தான் கற்ற ஒரு விடயத்தினை மற்றவர்களுக்கு ஏன் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று ஒரு பின்னர் இருக்க, தான் கற்ற விடயங்களையும் இன்னும் பலருக்கு சொல்லிக் கொடுத்து தன்னுடைய அந்த துறையினை மென்மேலும் வளப்படுத்திக் கொள்வதற்கு எண்ணில் அடங்காதவர்கள் இருக்கின்றார்கள். என்ன இவன் இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றானே யோசிக்கிறீங்களா? சரி, இந்த கலைத்துறை சம்பந்தமாக நம் நாட்டினுடைய ஒரு கலைஞர் இன்றைய தினம் கலையகம் வந்திருக்கின்றார். சரி, யார் என்று சொல்வதை விட இவர் என்னென்ன விடயங்கள் செய்திருக்கின்றார் என்பதனை ஒரு சில விடயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். முடியுமாக இருந்தால் நீங்கள் இனம் கண்டு கொள்வீர்கள், இவரைத்தான் அழைத்து வந்திருக்கின்றார்களா என்று. எம் மண்ணினுடைய மைந்தன் என்று சொல்லலாம், எமது மண்ணிற்கு பெருமை சேர்த்தவர் என்றும் சொல்லலாம். இலங்கையின் இந்த திரைப்பட துறை என்பது மிக தொன்று தொற்றே வந்தது ஒரு விடயம். தென்னிந்தியாவோடு ஒப்பிடுகின்ற பொழுது ஒப்பிட்டு பேசுவதையும் விடுத்து இந்த திரைப்படத்தின் ஆரம்பத்தினை இலங்கை இந்திய கம்பெனிகள் இணைந்து ஆரம்பித்திருந்தாலும் இலங்கைக்கென்று ஒரு தனித்துவமான ஒரு போக்கு இருக்கின்றது இந்த திரைப்படத்துறையை பொறுத்த மட்டிலே. அந்த துறை சில காலங்களின் பின்னதாக அப்படியே அருகிச் சென்றது. தற்போது மீண்டும் துளிர் விட்டு எழுந்திருக்கின்றது என்று சொல்லியாக வேண்டும். ஆம், பல காலம் இவருடைய பெயர் அவ்வளவாக பேசப்படாவிட்டாலும் சமீப காலமாக இவருடைய பெயர் பேசப்படுகின்றது. சரி, இப்பொழுதாவது நீங்கள் கண்டுபிடித்திருப்பீர்களா? பல கலைத்துறையில் பல்வேறு படைப்புகளை செய்தவர், ஒரு இயக்குனராக, ஒரு நிகழ்ச்சி தயாரிப்பாளராக, இன்னும் பன்முக திறமைகளை ஆளுமைகளை கொண்ட ஒரு கலைஞர் இன்றைய தினம் கலை வந்திருக்கின்றார். திரு தினேஷ் கனகராஜ் அவர்களை அன்போடு இணைத்துக் கொள்கின்றோம் எங்களுடைய கலையகத்தின் வாயிலாக. வணக்கம். வணக்கம். இவ்வளவு பெரிய அறிமுகம் தேவையா என்று நீங்கள் நினைக்கலாம். உண்மையில் நீங்கள் செய்த விடயங்கள், செய்து கொண்டிருக்கின்ற விடயங்கள், இந்த நேர்காணலுக்கு முன்பதாக நாம் இருவரும் பேசிக்கொண்ட பல விடயங்களை உள்வைத்து கொண்டுதான் இப்படியான ஒரு விடயத்தை நீ சொல்ல வேண்டும் என்று வைத்தேன். உங்களுடைய இந்த கலைத்துறை எந்த ஒரு விடயத்திற்கும் ஒரு ஆரம்ப புள்ளி என்று ஒன்று இருக்கின்றது. உங்களுடைய இந்த கலைத்துறையின் ஆரம்ப புள்ளி எங்கு, எப்போது? ஆரம்பம் என்னன்னு தெரியாத ஒரு காலம். அது ரூபானி தான் உண்மையுமே. நேஷ்னல் தொலைக்காட்சி தான். காரணம் எப்படி சொல்கிறேன்னா, இல்லை, நான் முதல்ல ஒரு என்ன ஐடியான்னு தெரியாது, எங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாது. கொழம்புலேருந்து ஒர்க் பண்ணும் பொழுது ஒரு தனியார் நிறுவனத்தில் ஆக்டிங் பண்ணுற ஒரு ஆர்வம் இன்னும் இருந்தது. ஆக்டிங் பண்ணணும், ஆனால் எப்படி போகிறதுன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த ஐடியா மட்டும் இருந்தது. இப்போ நான் ரோட்டில் வளமையாக என் ஒர்க் முடிஞ்சு நான் ரூமுக்கு போகிற டைமில் ஒரு 7:30 இருக்கும். திடீர்னு நான் என் வளமையாக போகிற ரூட்டில் போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் உனக்கு நடிக்க தெரியுமான்னு கேட்டார். சிங்களத்தில். அவர் சிங்கள ட்ராமா ஃபிங்கர் பிரிண்ட் சொல்லி முன்னே போனது இங்கே ரூபானியில். அதுக்கு ஒரு போலீஸ் கான்ஸ்டபுளாக நடிக்கணும் அப்படின்னு கேட்டார். எனக்கு ஒன்றுமே புரியல. பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொதப்பலம் இருந்தது. ஸ்டார்ட் தானே, ஒன்றும் ஒரு எதிர்பார்க்காத ஒரு சிச்சுவேஷன், ஒரு எண்ணம் மட்டும்தான் அங்கே இருந்தது ஒழிய நடிக்கணும். ஏன்னா நடிப்பில் ஒரு என்னுடைய மேக்ஸிமம் வெளிப்படுத்தணுங்கிற ஆர்வம் இருந்தது. அந்த டைமில் அந்த கேள்விக்கு பதில் எப்படி வந்தது எனக்கு தெரியல. திடீர்னு ஒருத்தர் வந்தார், கேட்டார், ஓகே பண்ணலாமேன்னு சொல்லிட்டு போயிட்டு பண்ணினேன். நான் ஒரு சின்ன கேரக்டர் தான், அது ஒரு வார்த்தைகள் பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். அது எனக்கு பெரிய விஷயம். ஸ்டார்ட் அதானே. இப்போ அதில் நடித்த பிறகு அதை நான் என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் சொன்ன பிறகு நல்லா இருக்குது, எல்லாமே வெளியில் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா பண்ணுற அப்படின்லாம் நிறைய என்கரேஜ் பண்ணாங்க. ஒரு நடிகனாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நடிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்தது. மாடலிங் துறையில் இணையணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில். மாடலிங்னா என்னென்னு அப்போ தெரியாது. நான் வந்தது மலையகத்துலேருந்து பூன்லங்கிற ஒரு இடம், என்ற சொந்த ஊர். ஃபர்லாண்ட் எஸ்டேட்டுங்கிறது நான் என்னுடைய சொந்த ஊர். அங்கேருந்து தான் நான் படித்தெல்லாம் பூன்ல தமிழ் மகாவித்யாலயம். எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. மாடலிங்னா என்னென்னு தெரியாது, ஆக்டிங். என்னுடைய நண்பர்கள் எல்லாம் நல்லா நடிப்பாங்க, அதை நம்ம சொல்லித்தானே ஆகணும். ஆனால் எனக்கு என்னை சேர்த்துக்கூட மாட்டேன். அப்போது ஒரு ஏக்கம் இருக்கும், என்னடா நம்மளை சேர்த்துக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம். அப்போ
அந்த டைமில் நான் என்னோடய மனசுக்குள்ளே நான் ஒரு நாள் ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு தாட் மட்டுமே இருந்துச்சு. ஆனால் எப்படின்னு தெரியாது. ஆனால் மீடியா துறையில் போகணுங்கிறத அப்பயே முடிவு பண்ணுறேன். மீடியா அல்லது நான் ஒரு புகழ் பெற்ற ஒரு ஆர்டிஸ்ட்டாக வரணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா மட்டும்தான் இருந்துச்சு. டிரெக்டர் ஃபீல்டுக்கு வரணும்னு எனக்கு அறவே தெரியாது. அப்படியே வரும் பொழுது ஒரு கட்டத்தில் எனக்கு அது அந்த மாடலிங் துறையில் எனக்கு அவ்வளோ பெரிய பிரகாசிக்க முடியலை. ஏன்னா எனக்கு குடும்ப சூழ்நிலை நிறைய பிரச்சனைகள் இருந்ததுனால ஓகே கொஞ்சம் விட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு மாடலிங்னால் நான் பண்ணது ஃபேஷன் ஷோஸ் இந்த மாதிரி இதெல்லாம் அந்த டைமில் இருந்தது. 2003-4 நான் சொல்கிறது இதெல்லாம். அது முடிஞ்ச பிறகு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சது. ஓகே எதுவுமே வேணாம், ஒரு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணலான்னு சொல்லி அப்பாவோட அழுத்தம் இருந்தது அந்த நேரத்தில். நீ எதுவுமே பண்ண வேணாம், நடிக்கிறதுங்கிறது அவங்க ஃபேமிலியில் விருப்பம் கிடையாது. அப்போ நடிக்கிறது இந்த மீடியாங்கிறது அவங்க நினச்சிட்டாங்க அது இல்லை, இது தப்பான ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சும்மா வாய் வார்த்தைகள் மட்டும்தான் போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமை ஏற்படுத்திச்சு அது. ஸோ அதுக்கு காரணம் இருந்தது, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த தாண்டி ஓகே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒரு தனியார் மீடியாவிலேருந்து நிஜத்து நிலன்னு சொல்லி ஒரு இதில் ஒரு ட்ராமாவுக்கு ஆர்டிஸ்ட் தேவைன்னு சொல்லி போட்டுருந்தாங்க. நான் கூட போடல, என் பிரதர் இப்படி ஒரு சும்மா என் ஃபோட்டோஸ் 2-3 மாடலிங் டைமில் அந்த ஃபோட்டோஸ் 2-3 எடுத்து அனுப்பிட்டார். உடனே வாய்ப்பு வந்தது. ஆனால் நடிப்பு துறையிலே நான் வந்த பிறகு நான் பார்த்தது என்னென்னா எனக்கு அவ்வளோ பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கலை. என்ன எல்லோரும் ஒரு பொருளாதார ரீதியாகவும் சரி எந்த ஒரு வளர்ச்சியை எட்டாத ஒரு சிச்சுவேஷன்ஸுக்குள்ளே ஆர்டிஸ்ட் கஷ்டப்பட்டுக்கிறாங்க. அது எனக்கு ஒரு கேள்விக்குறியாக அமைச்சு, இதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்ம, இது ஏன் இப்படி இருக்குது இந்த ஃபீல்டு அப்படிங்கிற அப்போயே எனக்கு ஒரு கவலை இருந்தது. அதை மாற்றணுங்கிற தோட்டம் வந்துச்சு. அப்போ எனக்கு அப்பப்போ ப்ரொடக்ஷன்ஸ் துறையில் உள்ளுக்கு போகணுன்னு சொல்லி கேட்கும்போது அப்போது இயக்குனராக இருந்தது அந்த நிஜத்து நிழலுக்கு ஜியாவுல் ஹசன். ஆனால் ஐடியா இருக்குது, ஓகே நீ வாடா அப்படின்ட்டு. ஆனால் பே பண்ண மாட்டோம் ஸ்டார்ட்டில், கொஞ்சம் காலம் ஆகும். சிறியதொரு வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் மீண்டும் இணைந்திருக்கின்றோம் வியாழன் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் சிறப்பு நேர்காணல் பகுதியோடு. இன்றைய தினம் எங்களோடு இணைந்திருக்கின்றார் திரு தினேஷ் கனகராஜ் அவர்கள். சரி, அவரிடம் நாங்கள் வினவியிருந்தோம், இந்த ஒரு திரைப்பட இயக்குனராவதற்கு பலர் எத்தனைத்திருக்கின்றார்கள், பலர் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள், பலர் அதற்காக முயற்சித்து கொண்டிருக்கின்றார்கள். என்னென்ன விடயங்களை ஆரம்ப புள்ளியாக, அது ஆரம்பத்தில் என்னென்ன விடயங்களில் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் தொடர்பாக கேட்டிருந்தோம். குறிப்பாக முதலாவதாக ஒரு விடயத்தினை சொல்லியிருந்தார், நாங்கள் ஒரு ப்ரொடியூசரிடமிருந்து பணம் பெறுகின்றோம் என்று சொன்னால் அந்த பணத்தினை எப்படி நாங்கள் சரியான விதத்தில் கையாள்வது என்பது இந்த திரைப்பட இயக்குனராவதற்கு அடிப்படையான ஒரு விடயங்களில் ஒரு விடயம் சொல்லியிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வேறு என்னென்ன விடயங்களில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும்? முக்கியமாக சினிமாவை அறிந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு எல்லாமே அதே வாய்ப்பு கொடுக்கும். அதாவது ஒரு ஸ்கிரிப்டு நம்ம எழுதும்போது அந்த ஸ்கிரிப்டோடு சேர்த்து ஸ்க்ரீன் பிளேக்கு வரும் பொழுது, அப்புறம் ஷார்ட்ஸ் நாங்கள் பிரிக்கும் பொழுது, அதுக்கு பிறகு யார் இந்த திரைப்படத்துக்கு ஆர்டிஸ்ட்டாக நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கதையை யார் பெஸ்ட்டாக கொடுப்பாங்க, அவங்களோட நடிப்பால் அந்த 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 கதையினுடைய அழகை ஓவியமாக மாற்றக்கூடியது யார், ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். நாங்கள் ஸ்கிரிப்ட் எழுதலாம், எது வேணாலும் பண்ணலாம், ஆனால் அதுக்கு உயிர் கொடுக்குறது ஆர்டிஸ்ட் தான். அதை நம்ம ஒத்துக்கணும். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய டைமும் நம்ம கொடுக்கணும், கம்ஃபர்டபிலிட்டியும் நம்ம கொடுக்கணும், அவங்கள பாசிட்டிவாக மாற்றணும். அவங்க எந்த ஒரு நெகட்டிவான ஒரு ஃபீல், அவங்க நேரத்துக்கு நேரம் ரொம்ப கவனமாக நம்ம பார்க்கணும். என்ன பெரிய டிரெக்டர்னு சொன்னாலும் ஆர்டிஸ்ட்டை கரெக்டாக கையால் தெரியாட்டி அந்த திரைப்படம் டோட்டலாக டேமேஜ் ஆகிரும். நான் எனக்கு தான் எல்லாமே முடியும்னு சொல்லி ஒத்த காலில் நான் போய்ட்டு டிரெக்டர்னு என்னுடைய பலத்தை காட்டுற இடம் இல்லை. அது என்னுடைய முகத்தில் என்னோட உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கதையை அவர்கள் முகம் மூலமாக தான் நம்ம வெளியில் கொண்டு வர போகிறோம். அதுதானே உண்மை. அந்த விஷயத்தை வெளியே எடுக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் தெளிவாக இருக்கணும். அது ரொம்ப பேசிக். அதை நம்ம நடித்து காட்டணுமா இருந்தால் நம்ம பண்ணி தான் ஆகணும். டிரெக்டர் அந்த அவுட்புட் வர்றதையும் அவங்களையும் டயர்ட் ஆக்காமல் பார்த்துக்கணும். ஏன்னா கொஞ்சம் கண்ணில் டேமேஜ் வந்தாலும் கூட அது பாதிக்கும் ஸ்க்ரீனில். ஒரு ஹீரோயினை நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய அந்த ஒரு லவ் சீன் பண்ணுறாங்கன்னா அது லவ் சீன் மாதிரி இருக்கணும். அப்போ தான் மக்கள் அதை ஏற்றுக்குவாங்க. பக்கத்துலேயே உட்காரவே மாட்டேன், என்னால் பண்ண முடியாது, இது நான் வீட்டு கரெக்டாக பண்ணிகிட்ருக்கான். ஆர்டிஸ்ட்னு சொன்னால் அதையும் புரிந்து அவர்கள் நடிக்கணும். அதுதான் யதார்த்தத்தை பார்த்து பழகியவர்கள் நம்ம மக்கள். அந்த யதார்த்தத்தை கொடுக்கக்கூடிய நடிகர்கள் தான் எல்லாருக்கும் தேவை. அது இல்லாட்டி நமக்கு கண்டிப்பாக அது தோல்வி தான். எனக்கு தெரிஞ்ச நண்பர்களையும்
எல்லாம் சேர்த்து தெரிஞ்ச நீ வாங்க நான் நீ செட் ஆகலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மைக்கு ஒரு கனெக்ட் பண்ணி பண்ணுறது சினிமா கிடையாது. அது யார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆர்டிஸ்ட் பக்கம். அடுத்து இந்த திரைப்படத்தை இயக்கிறதுக்கு ஒரு ஆளுமை இருந்தாலும் அதை கனெக்ட் பண்ணுறது டிவிஷன்ஸ் நிறையா இருக்குது. அதை முக்கியமாக வந்து டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி டிஓபின்னு சொல்லக்கூடிய கேமராமேன், கலை ஆர்ட் பக்கம் பார்க்குறவங்க, அப்புறம் மியூசிக் டைரக்டர், அப்புறம் ப்ரொடக்ஷன் டீம்ட ஐடி அசோசியேட்ஸை ஒர்க் பண்ணுறவங்க, டயலாக்ஸ் பார்க்குறவங்க, இப்படி காஸ்டியூம்ஸ் பார்க்குறவங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட் யார் உள்ளே கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா இதில் என்னென்ன கதைக்கு ஏற்ற மாதிரி எஃபெக்ட்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். அப்போ அதுக்கு யார் கொண்டு வரலாம், இப்படி ஒவ்வொரு டிவிஷனுடைய பெஸ்ட்டு ஏதோ அதை நம்ம செலக்ட் பண்ணோம். அப்போ ஆனால் அந்த ஆளுமை எல்லாம் நமக்கும் தெரியணும். ஒரு எடிட்டர் யார் இல்லை போட போகிறாங்க, அவங்க படத்தில் ஸ்டார்ட்லேருந்து இருப்பாங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேருந்து சாங்ஸு யார் லிரிக் ரைட்டர்ஸ் போட போகிறோம், யார் சிங்கர்ஸ் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம், யார் இன்றைக்கி ட்ரெண்டில் இருக்கிறாங்க, யாருடைய பாடல்களை மக்கள் ரசிக்கிறார்கள், எந்த ஆர்டிஸ்ட் வந்து நடித்தா நல்லா விரும்புகிறாங்க, இது கூட நம்ம பார்க்கணும். இதெல்லாம் கனெக்ட் ஆன பிறகு இதுக்கு ஒரு காஸ்ட் இருக்குது. நான் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆளை எடுக்கிறேன்னா அவர் ஒரு காஸ்ட் இருக்குது. அந்த அவருக்கான ஊதியத்தை நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். அதுக்கு தான் பட்ஜெட். இப்போ நாங்கள் ஸ்டார்ட்டில் ஒரு ஸ்கிரிப்டில் எழுதிட்டோம், யார் டெக்னீஷியன்ஸ் யூஸ் பண்ண போகிறோன்னு முடிவு பண்ணிட்டோம், யார் ஆர்டிஸ்ட் உள்ளே வர போகிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ பட்ஜெட் ரெடி ஆகுது. எந்த பட்ஜெட் ரெடி ஆகும் டைமில் முக்கியமாக நம்ம வந்து லொக்கேஷன்ஸ், என்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், டெக்னிக்கல் சப்போர்ட்ஸ் என்ன தேவை, என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்க்குள்ளே கொண்டு வந்தால் அந்த படம் இன்னும் மெழுகு வரும் அப்படிங்கிறது மார்க்கெட்டோடு இருக்கக்கூடிய குவாலிட்டியை வச்சு நாங்கள் வந்து முடிவு பண்ணோம். அப்போ அந்த டெக்னிக்கல் பக்கம் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட்டும் இருக்கணும், வர்ற டெக்னீஷியன்ஸ். நல்ல கேமராமேன் நான் அந்த கேமராவில் ஒர்க் பண்ண வரா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்குல்ல, அந்த கேள்விக்கும் பதில் அங்கே இருக்கணும். அப்போ எல்லாம் சேர்த்து நம்ம முடிவு போடும்போது பட்ஜெட், அப்புறம் எந்தெந்த லொக்கேஷனில் பண்ண போகிறோம், செட் போட போகிறோமா, டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ், எவ்வளோ கிலோமீட்டருக்குள்ளே நம்ம போய் அந்த லொக்கேஷன் அமைய போகுது, எல்லாமே அதில் எல்லாமே ரெடி ஆயிரும். அவ்வளோ ப்ரீ ப்ரொடக்ஷன். ஒரு படம் வந்து நாங்கள் 3 மாதத்தில் பண்ணுறோன்னு சொன்னால் 2 மாதம் ப்ரீ ப்ரொடக்ஷன் மட்டுமே வரும். அப்போல்லாம் ப்ரொடக்ஷன் ஒரு 1 மந்த் 30 நாளோ 25 நாளோ அப்படி 10 நாளோ பிளான் பண்ணுறது. ப்ரொடக்ஷன் ஈஸி, ப்ரீ ப்ரொடக்ஷன் தான் ரொம்ப கஷ்டம். ப்ரீ ப்ரொடக்ஷன் சரியாக இருந்தால் ப்ரொடக்ஷன் கரெக்டாக நடக்கும். அதாவது நாங்கள் ஐடியா பண்ண விஷயங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு பட்ஜெட் க்ரியேட்டாக, அந்த பட்ஜெட் வந்து ப்ரொடியூசர்கிட்ட அப்ரூவல் ஆன பிறகு அது எந்த கட்டத்தில் அவங்க பணத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க ஒன்று இருக்குது. ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ்க்கு எவ்வளோ ரிலீஸ் பண்ணுவார், ப்ரொடக்ஷன் டைமில் என்ன நம்ம எப்படி ரிலீஸ் பண்ண போகிறாரு, அதுக்கான ஷெடியூலிங்கை க்ரியேட் பண்ணோம். அதுக்கு தான் ஷெடியூலுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு படம் பண்ணும்போது ஷெடியூல் இல்லாமல் போக முடியாது. அதாவது குறிப்பிட்ட இந்த நாள்லேருந்து இந்த நாளுக்குள்ளே ஷூட்டிங்கை முடிக்கிறோம், இந்த லொக்கேஷனில் இந்தந்த சீன் பண்ணும்போது எத்தனை நாள் அங்கே எடுக்க போகிறோம், இப்போ டோட்டல் எவ்வளோங்கிறது தெரியும். அதுக்கு பட்ஜெட் கனெக்ட் ஆகும்போது இத்தனை நாளுக்குள்ள இவ்வளோ காஸ்ட்டுங்கிறது கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். அதில் ஒரு சதம் நம்ம எக்ஸ்ட்ரா செலவழிக்க போகிறது இல்லை. அப்போ அந்த ப்ரொடியூசருக்கு ரொம்ப சப்போர்ட்டாக தான் இருக்கும். அது முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன். இப்போ படம் பண்ணி முடிச்சாச்சு, இப்போ இவ்வளோ பண்ணால் படம் ஈஸியாக பண்ணிடலாம் இல்லையா. அடுத்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் ரொம்ப முக்கியமான இடம். நம்ம ப்ரொடக்ஷனில் என்ன தான் பண்ணாலும் ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். எடிட்டிங், கிராஃபிக், மியூசிக், 5.1 மிக்ஸ், இல்லாட்டி ஃபாலிஸ்ன்னு சொல்லலாம், அதாவது சிறப்பு சப்தம், எல்லாமே வந்து நம்ம ஒர்க் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரொடக்ஷனில் என்ன பண்ணோமோ அதுதான் வந்து அதுக்கு சான்றாக தான் அது மற்றெல்லாம் இருக்கும். ஆரம்பத்தில் நீங்கள் அந்த மனசில் வச்சுருந்த அந்த கதை, அந்த கதைக்கான கதாபாத்திரம், அதுக்கு என்னென்ன ஆரம்பத்தில் நீங்கள் உங்களோட மனசில் வச்சுருந்தீங்களோ அதை ஒவ்வொன்றா இன்க்ரீடியன்ஸை கொடுக்க வேணும். அதுக்கு பிறகு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் உட்காந்து கலர் கிரேடிங் அடுத்து வருது. இதெல்லாம் அப்போயே எங்களுக்கு தெரிஞ்சிடும். படம் ப்ரொடக்ஷன் செய்யும்போதே எந்த இடத்துல எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஷார்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அது லைட்டிங் கூட நாங்கள் பிளான் பண்ணுவோம். லைட்டிங் ஷேட்ஸில் போகிறோமா, என்ன டோன் யூஸ் பண்ண போகிறோம், இதெல்லாம் வந்து நாங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே பேசுகிறோம். அதுக்கு பிறகு தான் படம் பண்ணுறோம். ஒரு 20 நாள் 30 நாள் பண்ணுறோம். அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரோம், அங்கே எடிட்டிங் பண்ணுறோம், டப்பிங் பண்ணுறோம். டப்பிங் கண்டிப்பாக பண்ணணும். ஒரு திரைக்கதை இன்னும் மெழுகு பெறணும்னு சொன்னால் லைவாக எடுக்க முடியாது. எடுக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் நமக்கு தேவை டப் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இலவுபடுத்தி கொள்ளலாம், கிளாரிட்டி கூட கிடைக்கும். 5.1 மிக்ஸ் பண்ணும்போது வாய்ஸ்டு கிளாரிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ணாலுமே அந்த அவுட்புட் நமக்கு கிடைக்காது. தியேட்டரில் போகும்போது நீங்கள் தியேட்டரில் போய் மக்கள் ஒரு ஆரவாரத்து ஒரு படத்தை பார்க்குறாங்கன்னு சொன்னால் சவுண்டும் அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அதுக்கு நிறைய பேர் ஒர்க் பண்ணணும். 3 லேயர் இருக்குது. அதுக்கு
ஒன்று நாங்கள் டப்பிங் பண்ணுற ஒரு லேயர், அதுக்கு பிறகு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சவுண்ட்ஸ் சிறப்பு சப்தம், அப்புறம் பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் இருக்கும். ஒரு வனப்பகுதியில் ஷூட் பண்ணான்னா அந்த பேக்ரவுண்ட் சவுண்ட் இருக்கணும், அந்த ஃபீல்லாம் இருக்கணும். சிறப்பு சப்தங்கும் போது நாங்கள் ஒரு விஷயம் இப்படி செய்கிறேன், இது சிறப்பு சப்தம். ஒரு பஞ்ச் பண்ணும்போது வர்ற அந்த சவுண்ட், இது சிறப்பு சப்தம். அது பின்னாடி இருக்கக்கூடிய சவுண்ட் வந்து வேறு சுற்றி இருக்கக்கூடிய சவுண்ட்ஸே நாங்கள் மிக்ஸ் பண்ணோம். அது ஒரு லேயர். அதுக்கு பிறகு இதெல்லாம் மேட்ச் பண்ணுறது வந்து பேக்ரவுண்ட் மியூசிக், அதாவது உணர்வை அழகாக கொடுக்கக்கூடியது வந்து மியூசிக். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த மியூசிக் கனெக்ட் ஆகி அதுக்கு பிறகு இதெல்லாம் கரெக்டாக கூடி குறை எல்லாமே மிக்ஸ் பண்ணி வரது தான் 5.1 மிக்ஸ். இப்போ 7.1 மிக்ஸ்ன்னு ஒன்று வந்துட்டு, இப்போ 9.1 மிக்ஸ் அது கூட அது இந்தியாவிலலாம் யூஸ் பண்ணுறாங்க. நமக்கு இன்னும் அந்த காலம் வரும். இப்போ என்னோடய படத்தில் பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ணிக்கும் 5.1 மிக்ஸ். இதை வந்து சிவா பத்மேனுங்கிற ஒரு பையன் பண்ணுறாரு ஜஃப்னாவில். எல்லாமே இலங்கை நாட்டவர்கள் தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த இவ்வளோ விஷயத்தையும் நம்ம ஓவராலாக கொண்டு போகும்போது போஸ்ட் ப்ரொடக்ஷனில் படம் நீங்கள் பார்க்குறதுக்கு ரெடி ஆகுது. சரி, இப்போது ஒரு இயக்குனராக ஒரு திரைப்படத்திற்கு ஆரம்பத்திலிருந்து என்னென்ன விடயங்கள் செய்யணும்ன்றது மிக அழகாக தெளிவான முறையில் உங்களுக்காக சொல்லியாச்சுது. சரி, இப்படி செய்த இன்னும் திரைக்கு வராத ஒரு திரைப்படம், அனைவராலும் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்ற அந்த ஒரு திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் இப்போ நாங்கள் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறோம். சரி, வாங்க பார்த்துட்டு வரலாம். ட்ரெய்லர் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். இப்போ உங்களுக்கு தெரியுதா சொல்கிறது லேஸு, எவ்வளவு கஷ்டம் அதை செயல்படுத்தி காட்டுறதுக்கு. சரி, தென்னிந்திய படங்களுக்கான மோகம் அதிகரித்த காலம் போய் இப்போது நம் நாட்டினுடைய கலை படைப்புகள் முழுநீள திரைப்படங்களுக்கான வரவேற்பு அதிகரித்திருக்கின்றது என்பதற்கு இந்த ஒரு ட்ரெய்லர் உங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும். சரி, எப்போது இந்த திரைப்படம் திரைக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி அனைவராலும் மிகப்பெரிய ஆவலோடு எதிர்பார்த்திருக்கின்றோம் இந்த அதிரன் திரைப்படம். இந்த அதிரன் திரைப்படத்தினுடைய இயக்குனர் தான் எங்களுடைய திரு தினேஷ் கனகராஜ் அவர்கள் என்பது நீங்கள் எல்லாம் தெரிஞ்ச விஷயம். சரி, இப்போ பேசுவோம். இந்த திரைப்படத்துக்கு என்னென்ன வகையான சவால்கள், முழுநீளமாக இலங்கையில் எடுத்திருக்கிறீங்க, இலங்கையை மாத்திரம் மையப்படுத்தி எடுத்திருக்கிறீங்க, இலங்கையில் இருக்கக்கூடிய எழில்மிகு அழகு நிறைந்த பல இடங்கள் இந்த திரைப்படத்தில் வந்திருக்குது. குறிப்பாக ஒரு புதியதொரு நபர் இந்த திரைப்படத்தை பார்க்குறாங்கன்னு சொன்னால் ஷூராக சொல்லுவாங்க இது வெளிநாட்டில் எடுத்த திரைப்படம் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்னொரு விஷயத்தையும் சொல்லி ஆகணும். சமூக வலைத்தளங்களில் இந்த ட்ரெய்லர்லாம் பார்த்ததுக்கப்புறமா ஒரு சகோதரர் குறிப்பிட்டிருந்தார், இந்த திரைப்படத்தை தென்னிந்திய திரைப்படத்துக்கு நிகராக எடுத்திருக்கிறாங்க, ஆனால் இதை தென்னிந்திய திரைப்படமாக நீங்கள் பார்க்காதீங்க, எங்களுடைய மண்ணின் திரைப்படமாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். அதற்கான காரணங்களையும் நாங்கள் கேட்டறிஞ்சு கொள்ளலாம். சொல்லுங்கள், இந்த திரைப்படத்துக்கு நீங்கள் சந்தித்த சவால்கள். சவால்கள் என்னை பொறுத்து அனுபவம் இருந்ததுனால சவால்களை நான் ஏற்றுக்கேன். ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன் படத்தை. ஏன்னா வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கணும்னு தோணும். இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இது என்னோடய அவுட்புட்டே கிடையாது உண்மையாக சொல்ல போனேன். ஏன்னா இது திமுறா நான் சொல்லலை, எனக்கு கொடுக்கப்பட்ட ரிசோர்ஸில் நான் பண்ண அவுட்புட். இதை விட நல்லா பெஸ்ட்டாக கொடுக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் வரும்போது நம்ம அதை பண்ணலாம். ஏன்னா ஆனால் கொடுக்கும்போது சரியாக கொடுக்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி நான் அவங்கள்ட்ட பேசின நிறைய விஷயங்களில் மையப்படுத்தி சொல்கிறேன். ஒரு விஷயத்த நம்ம கற்றுக்கும் போது அதில் ஒவ்வொரு விஷயத்துலையும் நிறைய அடி வாங்கி தான் வந்திருப்போம் நாங்கள். ஏன்னா 18 வருஷம் அனுபவம் மீடியாவில் நான் சொல்லும்போது. அப்போ அதுலேருந்து நான் வெளியே வர்றதுக்கு காரணம் என்னென்னா, அப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொன்னால் யோசித்து பாருங்கள். என்னோடய லைஃப்பில் எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து அதை ஒழுங்காக பண்ணியாகணும். ஏன்னா வளமே எல்லோரும் சொல்கிறேன், நான் வந்து ட்ரை பண்ணலை, ஃபிக்ஸ் பண்ணுறேன். நான் என்னோடய முயற்சிகள் இப்போது நான் முயற்சி பண்ணுறேன்னு சொன்னால் எல்லோரும் சிரிப்பாங்க. நான் ஏன் முயற்சி பண்ணணும்? இது ஃபஸ்ட்டு ஆரம்பம் பேசும்பொழுது ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பேசப்பட்டது. ஆனால் நான் அதை விரும்பலை. ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு எதுக்கு நான் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருந்துச்சு. நான் கேட்டேன், அப்படின்னா படமாகவே பண்ணலாமே. ஸோ பட்ஜெட் இவ்வளோ தான் இருக்குது, ஓகே நோ ப்ராப்ளம், பட்ஜெட்டை பற்றி நான் கவலைப்படல. என்னோடய எய்ம் ஒரு படம் பண்ணணும், அது வெள்ளித்திரையில் என்னுடைய படத்தை நான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனமான ஒரு இது இருந்தது அப்போலேருந்தே. அது இப்போ தான் அந்த வாய்ப்பு 18 வருஷத்துக்கு பிறகு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சி. அதுதான் உண்மை. அது எனக்கு நான் சேலஞ்சாக தான் பார்க்கணும் இல்லையா. அதை வந்து எப்படி சொல்கிறது, சவால்கள் நிறைந்த ஒரு ப்ரொடக்ஷனாக இதை நான் பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷப்பட்டு பண்ணது எல்லாமே. எல்லாரும் அன்போடு எல்லாரையும் தாங்கினேன்னு சொல்லுவேன். ஆர்டிஸ்டாக இருக்கலாம், டெக்னீஷியன்ஸாக இருக்கலாம், எல்லோரையும் ஒன்றா அழைச்சிக்கிட்டு வந்து அவங்களுக்கான இடத்த கொடுத்துருந்தா நீங்கள் பண்ணுங்கள், திஸ் இஸ் அ வே. என்னோடய விஷன் அவ்வளோதான். ஆனால் என்னோடய உழைப்பு மட்டும்ங்கிறது வந்து பிள்ளை. எல்லோரும் சேர்ந்து
சேர்ந்து அவங்களோட டிபார்ட்மெண்ட்டை அவங்க கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாங்க. டிஓபியோட டிபார்ட்மெண்ட் அவர் கரெக்டாக ஒர்க் பண்ணார், காஸ்டியூமர்கிட்ட ஒர்க் பண்ணாங்க, ஆர்ட் டைரக்டர் கரெக்டாக பண்ணார், டயலாக் பண்ணவங்களோட கரெக்டாக ஒர்க் அவங்க பண்ணாங்க. ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரத்தை ரொம்ப அழகாக பண்ணாங்க. பண்ணாத இடங்கள் கூட நாங்கள் விட்டு கொடுக்கல. அப்போ தில்ஹாராங்கிறது இந்த சிங்கள ஃபீல்டில் மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்ட். அவங்க தமிழ் பேசி நடிக்கிற அளவுக்கு நாங்கள் கொண்டு வந்தாங்கிறது யோசிச்சு பாருங்க. அப்போ அவங்களோட எவ்வளோ நாங்கள் ட்ரீட் பண்ணியிருக்கணும். அவங்கள ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டோம். நான் சொல்கிறது தமிழ் ஆர்டிஸ்ட்டே நான் அப்படி தான் ட்ரீட் பண்ணேன். சிங்கள ஆர்டிஸ்ட்டுக்கும் போது அவங்களுக்கு உரிய இடத்த கொடுத்து அவங்க சில இடங்களில் பிளவிடும் போது நம்ம வந்து சிரிக்க முடியாதுல்ல. அவங்கள ஒரு குழந்தை எப்படி ட்ரீட் பண்ணுமோ அப்படி தான் அழகாக அவங்கள ட்ரீட் பண்ணி, இல்லை இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம் நல்லா வந்துச்சு. கொஞ்சம் அந்த மாதிரியான விஷயங்கள் கூட அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க இன்னும் பெஸ்ட்டாக அவுட்புட் கொடுத்தாங்க. நீங்கள் இதில் நீங்கள் பார்க்கலாம், படம் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க எப்படி இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. பிகாஸ் எங்களோட டீமும் அதை புரிஞ்சுக்கிட்டு செயற்பட்டாங்க. நான் மட்டும் அதை செய்ய முடியாது. ஈவன் சாப்பாடு கொடுக்குறவங்க கூட அதை புரிஞ்சுக்கிட்டு செயற்பட்டாங்க. பட்ஜெட்டும் கரெக்டாக எங்களுக்கு கொடுத்த ரிசோர்ஸ் ரொம்ப ஓரளவு தான் இருந்தது. அப்போ எல்லா சவால்கள்னு சொல்லும்போது ப்ரொடியூசர் பக்கம் எங்களுக்கு எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாதுங்கிறது, அவர் கொடுக்கப்பட்ட பட்ஜெட்டுக்குள்ளே நாங்கள் பண்ணி முடிக்கிறோங்கிறது தான் சவால். அதுதான், ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ப்ரொடியூசர்ஸை உருவாக்கணுங்கிறது தான் எங்களோட ப்ரொடியூசர்ஸ் ஸ்டார்ஸ் இலங்கையினுடைய நட்சத்திரங்களை உருவாக்குறது தான் என்னுடைய முயற்சி. அவ்வளோதான். அது வந்து நீங்கள் நினைக்கலாம் இது என்னடா இவன் எப்படி பேசுகிறான் அப்படின்னு நினைக்கலாம். பட் என்னுடைய முயற்சி மட்டும்தான் அது. நான் வந்து முடிவு பண்ணல, மக்களை ஏற்றுக்காட்டி ஒன்றும் பண்ண முடியாது. மக்களுக்காக ட்ரை பண்ணுறோம். அது கிடச்சிச்சின்னா ஓகே, ஐம் ஹாப்பி. அடுத்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கும், இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட வேண்டி வரும். ஆனால் நான் கண்டிப்பாக இந்த படம் ஜெயிச்சிருச்சுன்னு சொன்னால் இதோட நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்ல முடியாது. எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கூடிச்சு. அடுத்து நான் பண்ணும்போது இன்னும் பெஸ்ட்டாக கொடுத்தாகணும் படத்தை. அப்படி கொடுக்காத பட்சத்தில் தோல்வி யாருக்கு? எனக்கு தானே. ரிஸ்க்கு கூட, ஆனாலும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா காலமாக நாங்கள் அந்த வழியில் வந்ததுனால முடிவும் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட்டும் தெரியும், எண்டும் தெரியும். அப்போ ஏன் பயப்பட ஒன்றுமே இல்லை. இப்போ ப்ரொடியூசர் ஹேண்டில் பண்ணுறது மட்டும் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் வந்து மிஸ்டர் ஆண்டன் டெலசப், ப்ரொடக்ஷன் வந்து அட்ரியன் ப்ரொடக்ஷன் ப்ரைவேட் லிமிடெட். ப்ரொடக்ஷனுடைய மணி இதெல்லாம் ப்ரொடக்ஷன் பின்னாடி தான் ஹேண்டில் பண்ண தீப்திகா ஒரு பொண்ணு பண்ணாங்க. ஸோ இவங்கள்ட்ட இருந்து அவங்களே நம்ம வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். என்னென்னா அதுதான் கடைசியில் அது வேறு மாதிரிக்கு முடிஞ்சிடும். அதுதான் சேலஞ்சாக இருந்தது. ஆனால் அது ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணோம். மற்ற என்னோடய டீம் அதுக்கு ஒத்துழைச்சாங்க. உங்களுடைய உண்மையில் நான் அந்த கேட்க வந்து அந்த விஷயம் அதுதான். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு முழு நீள திரைப்படத்தின் இயக்குனராக முன்புதான் ஒரு நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஈவெண்ட்டை எப்படி கோஆர்டினேட் பண்ணணும், ஈவெண்ட் எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், இப்படியெல்லாம் ஒரு 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 ப்ரொஜெக்டை செய்கிறேன்னு சொன்னால் அந்த ப்ரொஜெக்ட்டுக்கான டிவிஷன்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் உள்ளவங்களையும் கவர் பண்ணி இதெல்லாம் செய்கிறதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சுருக்கிறீங்க. அப்படி இருந்த உங்களுக்கு இப்போ இந்த முழு நீள திரைப்படத்தை செய்கிறப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த டிவிஷன்ஸில் உள்ளவங்களை ஹேண்டில் பண்ணுறதும் சரி, எங்கேயாவது நீங்கள் கொஞ்சம் ஒரு இந்த இடத்துல நான் கொஞ்சம் தவற விட்டுட்டோனோ அப்படின்ற மாதிரி எதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்க? நோ காம்ப்ரமைசிங். அது மட்டும் நான் விட மாட்டேன். டே நைட்னு ஒர்க் பண்ணாங்க பசங்க. எந்த இடத்துலையும் கம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். சின்ன இடமா இருந்தால் திரும்ப ரீடேக் பண்ணலாம். எனக்கு பிடிக்காட்டி ஒரு இடத்துல லொக்கேஷன்ஸ் எனக்கு பிடிக்கல, நானே ஷூட்டை நிப்பாட்டிட்டு எனக்கு பிடிச்ச லொக்கேஷன்ஸ் செலக்ட் பண்ணி அடுத்த நாள் ஷூட் பண்ணி அந்த ஒரு 2 நாள் பண்ண வேண்டிய ஒரே நாளில் முடித்தோம். ஹெட்டனில் வச்சு பண்ணது. இந்த லொக்கேஷன் ஃபுல்லாக மஸ்கெலியா, அப்புறம் கொலம்பு, ஹெட்டன், இந்த பகுதியில் நல்ல தண்ணி ஏரியாவில் தான் வந்து படமாக்கப்பட்டது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன். ஏன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அது சொல்லணும், அந்த டைமில் மழை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. ஆனால் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா லைட் பாக்ஸ் பாய்ச்சோம், தேவைப்படல. ஏன்னா முகில் வந்து அது பேலன்ஸ் பண்ணி கொடுத்தது. லைட்டிங் வைஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதனால் என்ன அந்த ப்ளூ அந்த வானத்தை பார்க்க முடியல, நீல நிற வானத்தை பார்க்க குறைவாக இருந்தது. ஒரே ஒரு இடத்துல வாய்ப்பு கிடச்சி ஒரு ஈவினிங் சன்செட், பியூட்டிஃபுல்லான ஒரு காட்சி. அது நாங்கள் ஆஃப் ஹவரில் எடுக்க வேண்டியதான லஞ்ச், அந்த லைட் இறங்குறதுக்கு முன்னாடி அது மட்டும் தான் ரொம்ப சேலஞ்ச் பண்ணி எடுத்தோம். ஆர்டிஸ்ட்டும் புஷ் பண்ணோம். ஏன்னா அவங்க ஒரு சிங்கள கலைஞர், ஹீரோ வந்து சுதர்ஷன் ரவீந்திரன், 2 பேரும் பயங்கரமாக கெமிஸ்ட்ரி செட் ஆனிச்சு. அதில் அவங்களுக்கான ஃப்ரீடம் அவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணாங்க. 2 பேரோட ஆக்டிங்கும்
அது நீங்கள் திரையில் வெள்ளித்திரையில் பார்க்கும்போது இருக்கிற ஒரு ஆனந்தம் வேறு. நீங்கள் சொல்லும்போதே அதன் உணர்வுபூர்வமான விஷயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது. உண்மையில் நீங்கள் நினைக்கலாம் ஏனடா இந்த கேள்வியை என்கிட்ட கேட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையில் எம்மில் அநேகர் இருக்கிறாங்க எங்களுடைய இளம் தலைமுறையிலும் சரி, எனக்கு இதெல்லாம் விஷயமும் தெரியும், ஒரு திரைப்படம் சம்மந்தமாக பூரண அறிவு என்கிட்ட இருக்குது அப்படின்ற ஒரு சில சமயம் ஒரு மமதை என்ற ஒரு நினைப்பில் ஒரு சில ப்ரொஜெக்டுகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சில சந்தர்ப்பங்களில் அதை தோல்வியும் சந்திச்சிடுறாங்க, சரியான முறையில் அதை ஹேண்டில் பண்ண முடியாது. நீங்கள் சொல்றது போல் அந்த ப்ரொடியூசரோட விஷயங்கள் எல்லாம் சரியாக ஹேண்டில் பண்ண முடியாது. தனக்கு எல்லா டிவிஷன்ஸ்லேயும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது என்று நினச்சி கொண்டு சில விஷயங்களை தவற விட்டு விட்டுறாங்க. அதுக்காக தான் அந்த கேள்வியை கேட்டேன். உண்மையில் சரி, இப்போது வளர்ந்து வருகின்ற சில இளைஞர்கள் டிரெக்டாகவே போயிடுறாங்க. அவங்க நான் ஒரு ஷார்ட் ஃபில்ம் ஒன்று எடுக்கிறேன், அதுக்கு அங்கெல்லாம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான அந்த தலைமுறைகளுக்கு நீங்கள் ஒரு இயக்குனராக சொல்ல விரும்புவது? ஷார்ட் ஃபிலிம்ங்கிறது ஒரு அழகான விஷயம், கண்டிப்பாக எடுக்கணும். அனுபவம் அவங்களுக்கு வரும்போது தான் அடுத்த படத்தை பற்றி யோசிக்கலாம். ஷார்ட் ஃபிலிம் நான் ஒரு விஷயம் ஒரு இடத்துல பண்ணி எனக்கு அனுப்பாங்கன்னே நான் பண்ணியிருக்கேன், பாருங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னா அந்த முயற்சிக்கு நம்ம பாராட்டணும். ஏன்னா ஒருத்தர் ஒரு திரைப்படத்தை பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது, அதை ஒத்துக்கணும். அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படத்தை பண்ணியிருக்கான், அந்த ஒரு முயற்சிக்கு நம்ம கண்டிப்பாக பாராட்டணும். ஸ்டார்ட் ஒரு ஸ்டெப் வச்சா தான் அடுத்த ஸ்டெப் வைக்க முடியும். அது வைக்காமலே சில பேர் தனக்கு இதுதான் முடியுங்கிறது. அவார்டுங்கிறது இங்கே முக்கியம் இல்லை. அவார்டுங்கிறது மக்கள் கொடுக்குற கைத்தட்டல்கள், மக்கள் நமக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸ் தான் அவார்டுன்னு நான் பார்க்குறேன். நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் ஒரு கமர்ஷியல் டைரக்டராக வரணுங்கிறது. மக்கள் கைத்தட்டல்கள் தான் எனக்கு அவார்ட். அவங்க தியேட்டருக்கு இல்லாட்டி என்னோடய ப்ரோக்ராமை பார்க்குறது தான் என்னுடைய வெற்றியை தவிர அவார்ட் கிடையாது. அவார்டு நான் பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு போகிறேன். அவார்டன் மட்டும் நம்ம டார்கெட் பண்ணி பண்ண முடியாது. அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. அதனால தான் ப்ரொடியூசர்ஸ் மிஸ் ஆகிறாங்கன்னு நான் சொன்னேன். ஆனால் ஒரு விஷயத்தை காலடி வைக்கிறதுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணும்னா அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் நாலேஜ் வரும். இப்போ சில பேர் என்னென்னா யூடியூப்ஸை பார்த்துட்டு அதில் வர ஷார்ட்ஸ் பிளான் எல்லாம் பார்த்துட்டு அது கிடையாது. அனுபவம் ஒரு திரைப்படத்தில் இல்லாட்டி ஒரு நிகழ்ச்சியில் வேலை செய்யணும். பூர்ண அறிவு பெற்ற பிறகு அதை நம்ம அப்ளை பண்ணும்போது தான் நமக்கு அந்த அனுபவமாக கிடைக்கும். இப்போ நான் ஒர்க் பண்ணும்போது என்னுடைய ஸ்டார்ட் நிஜத்தின் நிலைன்னு சொன்னேன். அது ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் பாயிண்ட் ப்ரோக்ராம் உண்டு. ஒரு நிஜத்தை மையமாக வச்சு அதை உருவகப்படுத்தி ஒரு 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 காட்சிகள் தனியாக போயிட்டுருக்கோம், ஒரு ஸ்டோரி போயிட்டுருக்கோம். அப்போ அப்படியான ஒரு ஸ்டோரியிலே நான் சில இடத்துல நான் சொல்கிறேன், நான் உண்மையாகவே பிளவிடுவேன். ஆர்டிஸ்ட்டாக இருந்தது எனக்கு அந்த ஷார்ட்டை என்னன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ க்ளோஸ்அப்னா என்னன்னே தெரியாது. எனக்கு க்ளோஸ்அப்னா என்னன்னு தெரியறதுக்கு என்ன பண்ணேன்னா ஃப்ரேம் விட்டு வெளியே போயிடுவேன். ஃப்ரேம் விட்டு போனால் ஒரு கேமராமேன் செம்ம கிளிப்பார், நீ இருக்கிறது இதுக்குள்ளே இவ்வளோ தாங்க அப்படின்னா என்னன்னு கேட்பேன். அது க்ளோஸ்அப். க்ளோஸ்அப்னா அப்படி தான் போல். அப்படி தான் அந்த காலத்தில் நாங்கள் கற்றுக்கிட்டு இப்போ எல்லாமே இருக்குது. அப்போ அந்த அனுபவங்களும் போது நான் வீட்டில் போய்ட்டு அதை வரைவேன். ஒரு ஒரு தலையெல்லாம் வச்சு பாக்ஸ் பண்ணி டைட்னா என்ன வயட்னா என்ன, அது ஒரு காலம். ஒரு அந்த காலம் படிக்கிற டைமில் ஒரு பைத்தியமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். சாப்பாடு இருக்கா, நிம்மதியான ஒரு லைஃப் இருக்காது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அந்த டைமில் இந்த பிழைகளை உணர்ந்து பிழையாக செஞ்சதுனால அது எங்களுக்கு ஏச்சு விழும்போது மனசில் இன்ன வரைக்கும் எனக்கு அது இருக்குது. அப்போ இப்போ நான் சொல்லும்போது ஷார்ட்ஸ் பிரிக்கும்போது சில டைம்ஸ் இருப்பேன் என் மனசுக்குள்ள. இப்போல்லாம் நிறையா ஷார்ட்ஸ், நிறையா ஆங்கிள்ஸ், வேறு கேமரா இப்போல்லாம் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரிக்கே வந்துருச்சு. இப்போ முன்னே யூஸ் பண்ண ஷார்ட்ஸ் கூட இப்போல்லாம் மாறிட்டு எல்லாமே. இப்போ ஷார்ட்ஸில் ஒரு விதத்தை சொல்கிறதுக்கு கூட இப்போ எல்லாமே புது ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துச்சு. தட் இஸ் க்ரியேட்டிவ். ஒரு 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 நம்ம க்ரியேட்டிவ்ங்கிறது என்ன, ஒரு பிரேக், ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது கிடையாது க்ரியேட்டிவ்ங்கிறது. அதே நம்ம பண்ணுறோன்னா நம்ம என்ன அது கிடையாது. அதை உடைச்சா தான் க்ரியேட்டிவ்ங்கிறது. அதுதான் நாங்கள் பண்ணுறோம். ஆனால் ஒரு 180 டிகிரிங்கிறது அந்த 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 முக்கியமான விஷயங்கள் கொஞ்சம் இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதை மாற்ற முடியாது, அது தப்பாயிடும். ஆனால் மற்றபடி ஒரு திரைப்படத்தை எப்படி வேணாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிறது எந்த தப்பும் கிடையாது. ஆனால் அது மக்களுக்கு போய் சேரணும். மக்கள் என்னத்தை விரும்புகிறாங்களோ அதான் சொல்ல. ஸ்க்ரீன் பிளே கரெக்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் மக்களுக்கு அந்த கனெக்ட் ஆகும் அந்த கதை. இல்லாட்டி பார்க்க மாட்டாங்க. என்னடா அது ஒரு ட்ரெய்லர் மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கண்டினியூட்டி இதெல்லாம் அந்த மாதிரி.
உண்மையில் இன்னும் பல விடயங்களை இவரிடமிருந்து நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது, ஆவல் இருக்கின்றது. ஆனால் நேரம் சற்று இடம் கொடுக்காமல் இருக்கின்றது. ஆகையினால் இந்த அளவோடு நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். நிச்சயமாக இவரிடமிருந்து இவருடைய அனுபவம் மாத்திரமல்ல, இவருடைய படைப்புகளிலிருந்தும் பல்வேறு விடயங்களை தற்போதைய இளம் தலைமுறையினர் கற்றுக்கொள்ளலாம் என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். சரி, இன்றைய தினம் எங்களோடு இணைந்திருந்த திரு தினேஷ் கனகராஜ் அவர்களுக்கு எங்களுடைய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் சார்பாகவும் ரசிகர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. 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 வணக்கம். சரி ரசிகர்களே, மற்றும் ஒரு வியாழன் வணக்கம் நேத்திரா நிகழ்ச்சியின் வந்த அம்சங்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் மா கேசவன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் அன்பின் AR விமல். நன்றி, வணக்கம்.